முடியல. மாசம் மாசம் ரூ. 1000 வாங்கிட்டு இருந்ததால, இது இப்ப இன்னைக்கு திடீர்னு ரூ. 5000 வந்தனா நம்ம அக்கவுண்ட்டுக்கு ரூ. 5000 வந்திருக்குன்னு நான் உண்மையாலுமே நம்ப முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதாவது ரூ. 1000 நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்றோம் இந்த ஒரு சூழ்நிலையில, ரூ. 5000 வந்தனால இந்த ஒரு மாசத்துக்கே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நானு. ஒரே ஹாப்பி. எங்களுக்கு என்னன்னு சொல்றதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரூ. 1000 எங்களுக்கு பெரிய விஷயம். இது ஊக்கத்தொகையா ஒரு ரூ. 5000 போடும்போது, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு அது பொம்பளைங்களால தான் எங்களால புரிய முடியும். ரூ. 1000 போட்டுக்கிட்டு இருந்தது, இந்த வருஷம் ரூ. 5000 போட்டிருக்காங்க. எனக்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் விசாரித்து பார்த்ததுல 3 மாதத்து காசு போட்டு இந்த கோடை காலத்துக்கு சேர்த்து ரூ. 2000 அதிகமாக போட்டுள்ளார்கள். இது எங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸ்டாலின் ஐயாவுக்கு மிக்க நன்றி. நான் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த பணத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. இப்போ என் உடம்பு நிலமை ரொம்ப மோசமான ஒரு நிலமையில தானே நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த பணம் தானே எனக்கு இப்போ ஸ்கேன் போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே எனக்கு உதவியாக இருக்க போகுது. நீங்கள் கொடுக்குற பணம் எவ்வளோ முக்கியமானதுன்னு யாருக்கும் தெரியாதுண்ணா. ஆனால் நான் மனசார நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு 5000 வந்திருக்கு. காலைல கீழே சொல்லியிருந்தாங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்துருக்குன்னு சொல்லி. நான் செக் பண்ணேன். பட் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் எங்களுக்கு. ரூ. 1000 கொடுக்குறது அடுத்து நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி பேசினவங்க மத்தியில் நான் இல்லை, எலெக்ஷன் சமயமாக இருந்தாலும் நான் ரூ. 1000 நான் போடுறத போட்டுத்தே ஆவேன். இது சவாலாக இருந்த சூழ்நிலையில் கூட அவர் போட்டிருக்காரு. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால எங்கே ஏறாத என்னமோ இருந்தோம். ஆனால் இப்போ வந்து 3 மாதம் காசு வந்து மொத்தமாக அதை போக ப்ளஸ் 2000 ஊக்கத்தொகை சேர்த்து 5000 போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்டாலினுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு மாசம் 1000 பணம் கிடைச்சாலும் எங்களுக்கு இப்போ ஒரு ஊக்கத்தொகையா 5000 போட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் கஷ்டப்படுற குடும்பத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த ரூ. 5000 கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுக்காகட்டும், சிலிண்டரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய திட்டம்லாம் அவர் நல்லா செய்கிறாரு. திருப்பி அவர் வந்து முதலமைச்சராக வரணுன்ட்டு நாங்களாம் நினைக்கிறோம். இன்ப அதிர்ச்சியாக எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து 5000 கிரெடிட் ஆனது எங்களுக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருந்து. எனக்கு வீட்டில் யாரும் இல்லைங்கய்யா. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. நான் ஒண்டி தான் வீட்டு வேலை செஞ்சால் சாப்பிட்றேன். எனக்கு இந்த 5000 ஐயா போட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மனசு சந்தோஷத்தோடு 5000 செலவு பண்ணுறது இப்போ அதிகமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ஐயா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டு செலவுக்காண்டி வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்போம், 50 கொடுங்க 100 கொடுங்கன்ட்டு. இப்போல்லாம் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. இப்போ 5000 போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து எலெக்ஷன் டைம்னால 3 மாதத்துக்குள்ளதை முன்னோடியே வந்து அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். இது வந்து மகளிர்களுக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். 5000 போட்டதுனால. ரூ. 5000 காலையில் ஒரு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அந்த காசு விழுந்தவொடனே யார் போட்டாங்க எங்கே போட்டாங்கன்னு தெரியல. கடைசியில் பசங்களாம் பார்த்துட்டு கலைஞர் திட்டத்திலேருந்து வந்து விழுந்திருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை. ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுடுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார், அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக. இது வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்கான நடவடிக்கை என்று எதிர்க்கட்சி தரப்பினர் விமர்சிக்கிறார்கள். இப்படி ஒரு முடிவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுப்பார், ராஜதந்திரமாக இதை கையாளுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அந்த அதிர்ச்சி அவர்களை இப்படி பிதற்ற வைக்கிறது. அதுபோல் இன்னொரு விந்தையில் இதுவரையிலும் எந்த அரசாங்கமும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம், கோடைகால விடுமுறைக்காக 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். இந்த 5 வருஷத்துலேயும் எத்தனை கோடைக்காலம் வந்திருக்கு? இந்த 5 வருஷம் எத்தனை கோடைக்காலம் வந்திருக்கு? 1000 ரூபாய் கொடுத்தார்களா? இல்லை. இன்றைக்கு ஏன் அதை இன்றைக்கே தந்தார் என்று சொன்னால், அறிவித்து விட்டு நாங்கள் தந்தோம் என்று சொன்னால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு வாங்கி விடுவார்கள். மகளிருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 5000 ரூபாய் கிடைக்காமல் போய்விடும். எனவே தான் அந்த தடை உத்தரவு வாங்குவதற்கு முன்னரேயே இன்று காலையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான உரிமை தொகையாக 5000 ரூபாயை தந்திருக்கின்றார்கள். அதாவது 2 வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு 9000 ரூபாய் கிடைத்திருக்கிறது. இதை போல வரலாற்றிலே எந்த ஆட்சியிலும் தேர்தலுக்கு முன்னாலேயே வாக்குறுதிகள் தான் தருவார்களே தவிர தேர்தலுக்கு முன்னாலேயே அதை நிறைவேற்றிவிடுகிற ஆட்சி இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தான். ஒரு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 5000 ரூபாய் பணத்தை அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்திவிட்டுத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அறிவித்தார். உண்மையிலேயே முற்றிலும் யாருமே எதிர்பாராத
ஒரு நல்ல அறிவிப்பை, நல்ல செயலை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். தமிழ்நாடு மக்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி. அவருடைய கணக்குகளில் 5000 ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் புதிய ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது மாதம் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அந்த மகளிர் உரிமை தொகையை இரட்டிப்பாக்கியது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாடு அரசு இன்று 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளுக்கு தலா 5000 வரவு வைத்திருக்கிறது. அவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதை முதலமைச்சர் இன்று அறிவித்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி இந்த பணம் தருவதை நிறுத்திவிட பார்த்தார்கள். அந்த சதியை முறியடிக்கக்கூடிய வகையில் முன்கூட்டியே இந்த பணத்தை செலுத்துகிறோம் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சதியை முறியடித்தோம் என்று முதலமைச்சர் சொன்னால், எதிர்க்கட்சி தலைவர் பாஜகவை சேர்ந்தவர்கள் தேர்தல் தோல்விக்கு அஞ்சி, தேர்தலுக்கு பயந்து இந்த அறிவிப்பை, இந்த பணத்தை தந்திருக்கிறார்கள். மக்கள் படும் கஷ்டத்துக்காக தரப்பட்டது அல்ல என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். இந்த நிகழ்வு என்பது மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதற்கு முன்னால் இதே போன்று பல லட்சம் மக்களுக்கு நேரடியாக மகளிர் வங்கி கணக்குகளில் 5000, 6000 என்று நிதி செலுத்தப்பட்டது. அது தேர்தலில் பெரும் தாக்கத்தை, கேம் சேஞ்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தேர்தலின் பாதையை தீர்மானிக்கக்கூடியதாக அந்த மாநிலத்திலே அமைந்ததை தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், கணிப்பாளர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு சொன்னார்கள். அப்படியான ஒரு முடிவு தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்குமா, வெற்றியை உறுதி செய்வதற்கான ஒரு உத்தியா என்பது ஒரு கோணம். இன்னொன்று, எப்போதும் இல்லாமல் கோடைகால சிறப்பு நிதி, விடுமுறை கால சிறப்பு நிதி என்று அறிவிப்பது ஏன், இதற்கு முன்பு ஏன் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன. அத்தோடு திமுக முதல் வாக்குறுதியாக, திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் வாக்குறுதியாக இந்த 2000 ரூபாய் தரப்படும் என்று, ஆட்சிக்கு வந்த பிறகு தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அஇஅதிமுக வாக்குறுதிக்கு இந்த எதிர்வினை என்பது முறியடித்து விட்டதா என்கிற ஒன்று, தேர்தலில் தாக்கம் செலுத்துமா என்கிற கோணத்தையும் பேச இருக்கிறோம். நம்மோடு திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் யாழினி அவர்கள், திராவிடர் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள், பாஜகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். நான் விடுதலை ராஜேந்திரன் அவருடைய முதற் பார்வை கேட்கணும். உரிமை தொகை அப்படின்ற ஒன்று எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ வந்துருச்சு. முத இலவசம் அப்படின்னு சொல்லுகிற போது அதை சிலர் கேலி செய்தாங்க, கொஞ்சம் பேர் தான் வரவேற்றாங்க. அது நேரடியாக அந்த மக்களுக்கு பயன் போய் சேருகிறது அப்படின்னு அதற்கு பிறகு பொருளாதார அறிஞர்களே கூட சொல்ல ஆரம்பித்தாங்க. இது மக்களை சோம்பேறி ஆக்கிடும் அப்படின்னு சொன்ன விமர்சித்த கட்சிகள் கூட, எந்த கட்சி இருந்தாலும் அவங்க வாய்ப்பு, எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ இந்த வாக்குறுதியை தர்றதும் அந்தந்த மாநிலங்களில் செயல்படுத்துறதையும் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் 1,31,00,000 பேருக்கு இவ்வளோ பணம் கொடுக்கறது அப்படின்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது தேர்தல் வியூகம்னு பார்க்குறீங்களா, பயம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறத பார்க்குறீங்களா, பெண்கள் அடைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியை, அந்த உணர்வை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மக்களுக்கு இப்படி நேரடியாக பணம் போய் சேருவது அப்படிங்கிறது தான், பெனிஃபிஷரி டு தி பீப்புள் அப்படிங்கிறது தான் இன்றைய பொருளாதார கொள்கையில் மக்களுக்கு நேரடியாக சென்று பயன் தரக்கூடிய ஒரே திட்டம். இன்றைக்கி அந்த இந்திய அரசு பின்பற்றுகிற பொருளாதார கொள்கை, தனியார் மயமாக்க கொள்கை, இந்த கொள்கையின் வழியாக, இந்த திட்டங்களின் வழியாக அரசு லாபங்களை ஈட்டி அதனுடைய பயன் மக்களுக்கு போய் சேரும் என்கின்ற நிலவை கதவை அடக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு நியூ லிபரல் பாலிசிங்கிறது இவங்க போடுகிற திட்டங்கள்னால மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிடுச்சு. இதற்கு மாற்றாக இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், அரசாங்கமே மக்களுக்கு நேரடியாக டெலிவரி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற ஒரே மாற்றான விஷயம். அந்த பொருளாதார அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை முதலாக நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது. மகளிர் உரிமை திட்டத்தை அன்றைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரீபிஸ்ன்னு சொன்னவங்க, இலவசம்னு சொன்னவங்க, பிச்சைன்னு சொன்ன அதே கட்சிகள் தங்களுடைய மாநிலத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இந்த திட்டத்தை அறிவித்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி 10,000 ரூபாய் கொடுத்தா தான் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி பீகாரில்
தேர்தல் நடத்தை விதிகள் அறிவிப்புக்கு பிறகு 10,000 ரூபாயை கொடுத்து அந்த 10,000 ரூபாயை கொடுத்து ஓட்டு வாங்கினப்ப இதை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதை சொல்லி தான் ஓட்டு வாங்கினார்கள் என்று உச்சநீதிமன்றத்துக்கு பிரசாந்த் கிஷோர் போனார். பிரசாந்த் கிஷோர் உச்சநீதிக்கு போனப்போ தலைமை நீதிபதி வழக்கை விசாரித்து, நீங்கள் தோல்வியடைந்து விட்டதால் இங்கே வந்திருக்கீங்க, அதனால் இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன், ஆனாலும் இப்படிப்பட்ட இலவசங்கள் கொடுப்பதை பற்றி உச்சநீதிமன்றம் மிகவும் கவலையோடு கவனித்து கொண்டு இருக்கிறது. உகந்த வழக்கு வருகிற போது இது பற்றி நாங்கள் தீர்ப்பளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்ச் மாதத்துல. ஆமாம், இந்த தீர்ப்பு வந்த அன்றே அஸ்வினி என்று சொல்லப்படுகிற ஒரு பாஜக பிரமுகர் ஒரு வழக்கு போடுறார். வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த 5 சட்டமன்றங்களுக்கு தேர்தல் வரப்போகிறது, இவர்கள் சூரியனையும் சந்திரனையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் இலவசமாக வழங்கப் போகிறார்கள், சிலர் 5,000 ரூபாய் தரப்போகிறேன் என்று கூட சொல்கிறார்கள், எனவே இவைகளுக்கெல்லாம் தடை போட வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்ப நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இது சீரியஸான ஒரு பிரச்சனை, நாங்கள் இதை கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கிறோம், 3 அடங்கிய ஒரு குழுவை உண்டாக்கி மார்ச் மாதத்தில் இதற்கான தீர்ப்பை நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டார். அப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய மூடு என்னன்னு சொன்னால் இலவசங்களுக்கு எதிர்ப்பு என்பதை வெளிப்படுத்திட்டாங்க. அப்போ இந்த வழக்கு மார்ச் மாதம் வருகின்ற போது இந்த அறிவிப்புகளுக்கு ஒட்டுமொத்த தடை வரக்கூடிய ஒரு ஆபத்து சட்ட ரீதியாக காத்து கொண்டு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சட்ட ரீதியான ஆபத்துகள் வருவதற்கு முன்பே இதற்கான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவிகள் நிறுத்திப்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தினால முன்கூட்டியே, அதான் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், சட்ட ரீதியான தடைகளுக்கு வருவதற்கு நெருக்கடிகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. எனவே அந்த அடிப்படையில் அந்த உரிமை தொகை திட்டத்தை அவங்க வழங்குறாங்க. இந்த உரிமை தொகை திட்டத்தினால இப்போ இங்கே பேசிய பெண்கள்லாம் சொல்கிறாங்க, இது மற்றவர்களுக்கு புரியாது, அதை வாங்கி பயனடைவர எங்களுக்குத்தான் அதனுடைய அருமை புரியும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்குத்தான் இந்த பணத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது எங்களால் தான் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சமூகத்தில் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை இவங்களுக்கு உண்டாக்கியிருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய எம்பவர்மெண்ட்டை உண்டாக்கியிருக்கு. இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு அதிகாரமளித்தல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு சமூக நீதி திராவிட இயக்க சிந்தனையோட அந்த பெண் உரிமைங்கிறது கலந்து நிற்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் பெண்களை அதிகாரப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் அவருடைய பங்கையும் அவங்களுடைய உழைப்பையும் மேம்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் அடங்கியிருக்கிற காரணத்தினால பெண்களை அதிகாரப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு சமூக நீதி திட்டத்தில் தான் தொடர்ச்சியாக பெண்களை அதிகாரப்படுத்துகிற இந்த திட்டங்கள் இங்கே வந்து கொண்டு இருக்கின்றன. பெண்களை அதிகாரப்படுத்துறது அப்படின்னா அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனால் இது தேர்தல் நேரத்தில் ஒரு கணிசமான தொகை அவங்க வங்கி கணக்கில் வர்றதையும் பெண்களை அதிகாரப்படுத்துகிற ஒரு பட்டியலில் பெண்களை அதிகாரப்படுத்துகிற திட்டங்கள், விடியல் பயண திட்டம், அவர்களுக்கான உயர்கல்வி பெண்களுக்கான திட்டம், அப்புறம் இந்த உரிமை தொகை திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் வரிசையாக பெண்களுக்கு அணிவகுத்தில் இருக்கின்றன. இந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, சட்ட தடைகள் வரும். ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலையும் ஒரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பெண்கள் ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த பெண்கள் வாக்குனுடைய எண்ணிக்கை வந்து நம்ம கணிசமாக குறைச்சா தேர்தலில் வந்து நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி பல பத்திரிகைகள் வந்து பெண்கள் வாக்கு வந்து அதிகமாக வந்து திமுக அன்னைக்கு தான் கிடைக்குன்னு சொல்லி நிறையா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பெண்கள் வாக்குகளை குறைப்பதற்கு என்ன திட்டம் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு சதித்திட்டத்தை போடுறப்ப இப்போ இந்த நீதிமன்ற வழக்குகளும் அப்போ இதை தடைப்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப இதை தாண்டி சஸ்டைண்டாக இந்த உதவி மக்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு கவலையோடு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறாரு. மே 10ஆம் தேதியோடு இவங்களுடைய அரசு அதிகாரம் முடிஞ்சிருது. அதற்கு அடுத்த வந்து இவங்க நிதியை பெண்களுக்கு செலுத்த முடியாது. அப்போ அந்த ஆபத்தையும் உருவாக்கி தொடர்ச்சியாக அது கிடைக்க வேண்டுங்கிற ஒரு கவலையின் காரணமாக தான் முதலமைச்சர் வந்து இப்படி ஒரு நடத்த இருக்கிறார். இது சஸ்டைன்டு நடவடிக்கை தான். இது வந்து தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை சொல்ல முடியாது. ஏன் கோடை காலத்தில் இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? பெண்களுக்கு இந்த கோடைகால உதவியை கொடுக்கக்கூடாதுன்னு நடிகர் விஜயகாந்த் இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி சொல்லுவதற்கு அவங்க துணிச்சலாக இருக்காங்களா? பெண்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு தொகைக்கு உள்நோக்கம் கற்பிப்பதில் என்ன நியாயம் இருக்குது? இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது மக்கள் கஷ்டத்துக்காக கொடுக்குற பணம் இல்லை, தேர்தலுக்காக கொடுக்குற பணம்னு இவர் சொல்கிறார். இந்த படத்தை வந்து அப்போ மக்கள் கஷ்டத்துக்கு பயன்படுத்தப்பட மாட்டாங்களா? மக்கள் கஷ்டம் வந்து அந்த படத்தை தூக்கி அந்தாண்டு வச்சுருவாங்களா? இது தங்களுக்கு கிடைக்கிறதா கஷ்டத்தை நீக்கிறதாக முடிவு செய்ய வேண்டியது மக்கள், பெண்கள். நீங்கள் வந்து புலம்புறீங்க, இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை கண்டு ஐயோ நமக்கு எல்லாமே போயிடுச்சே, தேர்தல் நம்ம நிர்கதி ஆகிட்டோமேங்கிற ஒரு அச்சம் இவங்களை எல்லாரும் இன்றைக்கி அலற வச்சிருக்கு. தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற இன்றைக்கு அதிரடி நடவடிக்கை தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக், எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய வாயடைப்பு. அதாவது நம்ம தோழர் சொன்னார் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஏன் இந்த 4 வருஷமாக கொடுக்கலன்னு தான் கேட்குறோம். கொடுங்க, ஏன் இந்த 4 வருஷமாக கொடுக்கலன்னு தான் கேட்குறோம். சார் எந்த எதுக்குங்க கொடுக்கல அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம்.
அதாவது வந்து இது வந்து தொண்டு அரசியல் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க வந்து வாக்கு அரசியலுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இது காரணமே முக்கியமாக வந்து சர்வே. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, பெண்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு ஒரு மனநிலையில் இருக்கிறாங்கன்னு அந்த சர்வே சொன்னதின் விளைவு. எந்த சர்வே? எந்த சர்வே? இதை எத்தை திண்டால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி. இருங்க சகோதரி, நான் பயந்தே வந்த சகோதரிகள் பக்கத்துல வரமே. இல்ல எந்த சர்வேன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களும் அதை என்னன்னு புரிஞ்சுட்டு பேசிடுவாங்க. அரசாங்கம் எடுத்திருக்க சர்வே சார், அரசாங்கத்துக்கு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? நீங்க இந்த பெண் நிறுவனத்துக்கு கேட்டா சொல்லிடுவாங்க. அதாவது திடுதிப்புன்னு அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? ரொம்ப பயந்து போயிருக்கீங்களோ, பயந்து போயிருக்காங்களோ, சாரி உங்களை சொல்ல பயந்து போயிருக்காங்களோ, என்ன வந்து இது வரைக்கும் அதாவது இந்த 4 வருஷமா வராத இந்த கோடை காலம் இந்த வருஷம் மட்டுமா வருதா? இந்த வருஷம் மட்டும் தான் வருதா சார்? நீங்க முதல்ல வந்து 28 மாசத்துக்கு நீங்க சொன்ன வாக்குறுதி எல்லோருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்க, ஒவ்வொரு குடும்ப வீட்டுக்காரருக்கும் 1000 ரூபாய் அட்டைங்க. ஆனா 28 மாசமா கொடுக்கல. அப்பெல்லாம் வராத அந்த பாசம் நேசம், அப்பெல்லாம் வராத ஓசி பயணம் போசி பஸ் எல்லாம் கேலி பண்ணா போதெல்லாம் வராது, லிப்ஸ்டிக் பூச்சிருக்கியா விரல் ஒளி பூச்சிருக்கியா, அப்பெல்லாம் வராத பாசம் நேசம் இப்ப தேர்தல் வரும்போது மட்டும் அந்த தாய்மார்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வருதா? திடுதிப்புன்னு அறிவிக்காம இன்னைக்கு அறிவிச்சுட்டு 4 நாள் கழிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஏடிஎம்கேவே யாரையாவது வச்சு வழக்கு போட்டு கோர்ட்ல வந்து யாராவது ஒரு நீதிபதி நடைமுறையில் விடுமுறை காலத்திலே நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நிறுத்த முடியாது. இப்ப பிரச்சனை process சார். இதெல்லாம் சார் நீங்க ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். பீகார்ல இப்படி ஒண்ணு கொடுக்கும்போது உங்களை போன்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், செய்தி தொடர்பார்கள், சகோதரியை போன்றவர்கள் என்ன சொன்னாங்க? இது ஒரு பிரைபு, லஞ்சம் கொடுக்கறாங்க, வாக்காளருக்கு லஞ்சம் கொடுத்து வாங்க போறாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? சொல்லுங்க, சொன்னாங்களா இல்லையா? அப்ப நீங்க கொடுக்கறது என்ன லஞ்சம் இல்லையா? நீங்க கொடுக்கறது லஞ்சம். உங்க கருத்து வந்து பீகார்ல பிஜேபி கொடுத்தது லஞ்சம் நீங்க சொன்னீங்க. உங்க கருத்து என்ன? நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க சார். நீங்க என்ன தட் மீன்ஸ் திமுக காரங்க சொல்றாங்க, உங்க நெறியாளர் பார்த்து சொல்ல சார் என்ன கொடுத்தாங்கல இப்ப இப்ப அப்ப சொல்லும் போது இப்ப அது ஒரு பிரைப் தானே. நீங்க இரண்டாம் நம்ம சொல்லி முடிச்சிட தயவு செஞ்சு. அதிமுக இன்னொன்னு என்ன தெரியுமா இது கொடுத்தது காரணம்? அதிமுக தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு ஸ்கூட்டி 2000 ரூபாய், 3 சிலிண்டர் ஃப்ரீ, ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ, இதெல்லாம் பார்த்து இந்த கவர்மெண்ட் பயந்து ஆக தேர்தல் வாக்குறுதி இதை தவிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. 6 சிலிண்டர் தேர்தல் வாக்குறுதி தானே. 6 சிலிண்டர் கொடுக்கறோம்னு சொன்னப்பவே அதிமுக ஓட்டு போடலையே சார். போன முறை கொடுத்ததே நீங்க தேன் தடவிய வார்த்தைகள். நாங்க 1500 ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னோம் சார். அப்ப மக்கள் ஏத்துக்கல. 1000 ரூபாய் கொடுக்கறவங்க தானே ஏத்துட்டாங்க. நீங்க அதை விட அல்வாவை நிறைய கொடுத்துட்டீங்க. நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொல்லிட்டு அந்த அல்வாவோட பெருசு டிஎன்பிசி தேர்வை ரத்து செஞ்சிருக்கீங்களா? இது உங்க சாதனை. நீட் தேர்வை ரத்து செய்தேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு டிஎன்பிசி தேர்வை ரத்து செஞ்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அதே போல தான் லேப்டாப் 5 வருஷமா கொடுக்கல. பிறகு பேசுவோம் அத. மதிவதனி முதற் பார்வை சுத்தமா சொல்லிடலாம். திடுதிப்புன்னு சொல்லிட்டாங்க. இது திடுதிப்புன்னு சொல்லல, ஏற்கனவே இருந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் சதிக்காகவும் பிஜேபியை பற்றி இந்திய அளவில் புரிந்து கொண்ட முதல் மாநிலம்ன்ற அடிப்படையிலையும் இந்திய அளவில் ஒன்றிய அரசினுடைய எல்லா எதேச்சாதிகார போக்கையும் முதலில் கண்டிக்கக்கூடிய முதலமைச்சர், கண்காணித்து அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்ற முறையில் தான் இதையும் சரியாக கணித்து செய்திருக்கிறார். முதலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பணம் உண்மையாகவே யாருக்கு பயன்படுகிறதோ அந்த பெண்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது, எனக்கு உண்மையாகவே என்ன வியப்பா இருந்ததுன்னா, என்னதான் பேசினாலுமே அடிப்படையில் ஒரு திராவிட கட்சி அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை அல்வாவா பாக்குறாங்க. அது எப்படி அவர்கள் அறிவிக்கிற போது அது அல்வாவா இருக்கிறப்ப என்ன சொல்றீங்க? வேணாண்டே சொல்லல. இல்ல அதை விட பெரிய அல்வாவா கொடுக்கறாங்க. இல்ல மக்கள் பாக்குறாங்க. இப்போ நீங்க அல்வா கொடுக்கறீங்க மக்களுக்கு. நான் சொன்னேன் கொடுக்க வேணாம்னு சொல்லல. 1500 ரூபாய் அல்வா இல்லையா? 1500 ரூபாய் கொடுக்கறோம்னு அறிவிச்சது அது செய்வோம், செய்து காட்டுவோம். நீங்க சொன்னது பொய்ய சொல்லிருக்கீங்க. நீங்க 520 வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றியதே 16% நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் எடுத்து சொல்லி இருக்கிறார். அதனால தான் சொல்றோம். அதை விட பெரிய அல்வான்றப்ப 1500 கொடுத்தாலும் நீங்க வேணான்னு தான் 10 முறை மக்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த கூட்டணியவே வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. இப்ப நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாலும் மக்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம்,
போற போக்குல லிப்ஸ்டிக் பஸ்ன்னு சொன்னாங்க. சொன்னவர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்றதையும் நினைவுபடுத்துகிறேன். பெண்களை பார்த்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா, ஓசி பசி போனியான்னு சொன்னதெல்லாம் திமுகவுடைய அமைச்சர்கள். அதை தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன். நீங்க அப்படியே திசை திருப்ப உங்களுடைய வாத திறமையை வச்சு நீங்க அப்படியே திசை திருப்பாங்க. சொன்னதான் திமுக கட்சிக்காரங்க. நான் பேசவே தொடங்கல. வாத திறமைன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல இந்த திட்டத்துக்கு வருவோம். சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் சொல்றேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது நம்ம இங்கே தமிழ்நாடை தாண்டி இன்றைக்கு யூஎன்ஓ இந்தெல்லாம் நீடித்திருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அப்படின்னு ஒரு 17 கோல் சொல்லுது. அதில் 5வது கோல் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். அந்த பாலின சமத்துவத்திற்கான ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை முதல்ல இருந்தே நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னு கேட்டால் அன்பெய்டு ஒர்க், அன்பெய்டு லேபரர்ஸ் அப்படின்றவங்களே இந்தியாவினுடைய இந்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.5% அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஆனால் அந்த குரூப்பை யார் ஒருவரும் கண்டு கொள்ளாதப்ப உலக அளவில் முதலாக இந்த அன்பெய்டு லேபரர்ஸ்க்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை அறிவித்தது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் பதறணுமோ அவங்க எல்லாருக்கும் சரியாக பதறி இருக்கு. அதனால இது சக்ஸஸ் தான். காலையிலிருந்து யாரெல்லாம் இதை எப்பயுமே பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு ஒரு நலன் வருகிற போது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள், குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நலன் வர்றப்ப எந்த குரூப் எல்லாம் கதறணுமோ, யாரெல்லாம் பதறணுமோ அவர்கள் பதறி இருக்கிறார்கள். எனவே இது 100% சக்சஸ் தான். ஒரு குரூப் கொண்டாடுது, இன்னொரு குரூப் பதறுதுன்றீங்களா? வழக்கமான தமிழ்நாட்டினுடைய அரசியல் அது. எப்பெல்லாம் எங்களுக்கு 69% கிடைக்குதோ அப்ப கதறக்கூடியவர்கள், அப்ப பயப்படக்கூடியவர்கள். எப்பெல்லாம் எங்களுக்கு நீட் வேணான்னு நாங்க சொல்றப்ப வேணும்னு சொல்றாங்களோ அவங்க, நாங்க புதிய கல்விக் கொள்கை வேணான்றப்ப வேணும்னு சொல்றவங்க, பெண்கள் படிக்கணும் வேலைக்கு வரணும்னு சொல்லக்கூடிய நாங்கள் இன்னொரு பக்கம். இது எப்பயும் நடக்கக்கூடிய சண்டை. இந்த சண்டையில தேர்தலுக்காகன்னு சொல்றாங்க. நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு கல்லூரியில் நன்றி தெரிவிப்பு விழா, அதில் ஒரு தம்பி பேசுகிறாரு. எனக்கு காசு இல்லைங்க ஹாஸ்டலில், திடீர்னு ஒரு நாள் 1000 ரூபாய் வந்துச்சு, ஃபோன் எடுத்து பார்த்தா அன்பு மகனுக்கு அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், எனக்கு 10 நாள் சாப்பாடுன்றாரு. இந்த மாணவர் முதல் ஆண்டு கல்லூரி, அவருக்கு ஓட்டு இருக்கானே நமக்கு தெரில. அந்த பையன் திரும்ப இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரப்ப எனக்கு தான் ஓட்டு போடுவாருன்ற நம்பிக்கையில் இது செய்யப்படுவது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திராவிட கருத்தியலில் இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட், இது முதலீடுகள். இப்போ காலை உணவு திட்டம், ஏறக்குறைய 20 லட்சம் மாணவர்கள் குழந்தைகள் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எப்போ 18 வயசு ஆகிறது, அப்போ புதுசாக யார் கிளம்ப இருக்காங்கன்னு தெரில. அவங்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்யலை. இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் முதலில் எதிர்த்தார்களோ இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இப்போ 2000 ரூபாய் தரேன்றாரு. அப்போ 2000 இல்லை, நீங்கள் 10,000 அறிவித்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், இது எதையும் பற்றி பெண்கள் என்றாலே பெண்ணுரிமைக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை கொண்ட RSSின் அரசியல் வடிவமான பிஜேபி கூட இருக்கிற வரை உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக மக்கள் இல்லை. ஒரே ஒரு சின்ன கருத்து, சகோதரி எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி சித்தாந்தம் இது கொடுக்க முடியாதுன்னு எடப்பாடியார் சொன்னா பொய்யா சொல்லக்கூடாது. என்னைக்கு சொன்னாரு? என்னைக்கு சொன்னாரு? தயவு செய்து அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரா? வாக்குறுதிகளை பொய்யா கொடுக்குறேன், பதர் இல்ல, பயம். நீங்க மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறீங்கிற பயம், இப்படி எல்லாம் ஏமாத்தி பண்ண. அதாவது மதிய உணவு திட்டத்துல இருந்து ஆடு மாடு வழங்க திட்டம், மக்களுக்கான எத்தனையோ திட்டங்கள் மறந்து விடக்கூடாது. யார் 69% பேசுறீங்க, அதை கொண்டு வந்தது அம்மாதான். 7.5 நீட்டை கொண்டு வந்தது நீங்க, தீர்வு கண்டது நாங்க. ஒரு செகண்ட், இது நடைமுறை சாத்தியமில்லாத வாக்குறுதி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லவே இல்லை. நீங்க சொல்லவே சார், நாங்க 1500 ரூபாய் கொடுத்திருக்கோம் சொல்லிருக்கும் போது எப்படி சார் அதை சொல்லுவோம்? 1500 ரூபாய் நீங்கள் நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், நகை கடனை ரத்து செய்வோம், இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் தான் சொன்னோம். இதே சொல்லல 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் கொடுக்கணும், 2000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு செகண்ட் குறுக்கிடுறாங்க. 69% ரிசர்வேஷனை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது, சட்ட நடைமுறைப்படுத்தியது தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 69%. ஒரு நிமிஷம் சார், அதை தான் சார் சொல்றேன். அவங்க காலத்துல இருந்த எதுவுமே உங்க காலத்துல இல்லன்றதுனால தான் உங்களை வேணான்னு மக்கள் சொல்றாங்க. யார் சொன்னா அம்மையார் ஜெயலலிதா 12 வருஷம் தோல்வி, 12 வருஷம் சொன்னாங்க. ஓகே, நீங்க 72 வருட ஆட்சி கட்சி, 52 வருட ஆட்சி, நாங்க ஆட்சி சரி சரி, எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கீங்க? வேணான்னு சொல்றது மக்கள் எங்களை எப்பவுமே வேணான்னு சொல்லல, எங்களை தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. மகாராஷ்டிரால சொல்றாங்க. சரிமா, சரி சரி, 10 வருஷமா 14 முறை உங்களை தோற்கடிச்சாங்க.
மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட அமைக்க வச்சாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். நான் திருமதி ஒவ்வொரு முறையும் மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சிருக்கும். 7 முறை, அதை மறந்துட கூடாது. பிஜேபி மைனாரிட்டி கவர்மெண்டா இப்போ? திருமதி சசிகலா புஷ்பா அவர்கள்ட்ட கேட்கணும். 2 முக்கியமான கேள்விகள் உங்கள்கிட்ட முன்வைக்கணும். ஒன்று, முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது இதை முடக்க பார்த்தாங்க, இந்த திட்டத்தையே முடக்க பார்த்தாங்க, இதை நாங்கள் முறியடித்து, அந்த சதியை முறியடித்து நாங்கள் இதை செய்தோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, மதிவதனி அவர்கள் பேசும்போது இது சூழ்ச்சி செய்தாங்க, இந்த பணம் தேர்தல் நேரத்தில் கிடைக்காம இருப்பதற்கு சூழ்ச்சி செஞ்சாங்க, அந்த சூழ்ச்சியை மதிநுட்பத்தால் முறியடிச்சிருக்காங்கன்றாங்க. நீங்கள் இந்த 5000 ரூபா உரிமை தொகை திடீர்னு தரப்பட்டிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? 3 மாதத்துக்கு சேர்த்து தந்ததை. அதாவது மக்கள் சேவையில் ஈடுபடக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அண்ட் எங்களுடைய கூட்டணி என்டிஏ அலைன்ஸில் உள்ள அனைத்து கட்சிகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நிச்சயமாக சந்தோஷப்படக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அதுக்கு முன்னோடிகளும் நாங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலத்தில் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் 500 ரூபாய் டைரக்ட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணது எங்களுடைய மோடி ஐயா தான். அதை முன்மாதிரியாக பார்த்து தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம். எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, ஆட்சி முடிய போகுது, இன்னும் ஒரு 2 மாசத்துல தூக்கி வெளியே போட போறாங்க திமுகவை. இந்த நேரத்தில் 4.5 வருஷம் ஏன் நீங்க கொடுக்கல? 4.5 வருஷம் நீங்க கொடுத்திருந்தா எங்க பெண்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 27 மாசம் நிறுத்தி வச்சு நாங்க கேள்வி கேட்டவுடனே பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது நீங்க 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்றீங்க. அப்ப அந்த 27,000 ரூபாய் எங்க பெண்களுக்கு நீங்க கொடுத்தாகணும்ல. இதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க கொடுக்கறதுனால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே நேரத்துல அவங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துனது, தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எதனால ஏமாத்துனீங்க 27,000 ரூபாயை எங்க பெண்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி சொன்னாங்க நம்ம சகோதரி. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு தேர்தல் பயம், பயப்படுவாங்க பார்த்துருக்கோம். ஆனா ஸ்டாலின் ஐயா வந்து பயந்து நடுகிறாரு. அது ஏன் தான் எங்களுக்கு தெரியல. ஏன்னு சொன்னா, பெண்களுக்கான திட்டங்களை வந்து என்டிஏ கவர்மெண்ட், நீங்க தாலிக்கு தங்கத்து திட்டத்தை போய் நீங்க ஸ்டாப் பண்ணீங்களே, அம்மா கொண்டு வந்ததை, மோடி ஐயா கொண்டு வந்த எத்தனை திட்டங்கள், ஜன்தன் யோஜனால இருந்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு தேர்தல் பயம் வருது, ஒரு மாசத்துல தூக்கி போட்டுறோம். நீங்க பீகார்ல என்டிஏ கவர்மெண்ட் தான், நாங்க 10,000 ரூபாய் கொடுத்தோம், நீங்க வெறும் 5,000 ரூபாய் கொடுக்குறீங்க. நீங்க வெறும் 5,000 ரூபாய் கொடுக்குறீங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், பிஜேபி பீகார்ல வந்திருக்கு, 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நீங்க கம்மியா கொடுக்குறீங்க. அப்போ எங்க பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு அசால்ட்டா போச்சா, சாதாரணமா போச்சா? நீங்க 1000 கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, கஜானால எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, எங்க பெண்களுக்கு ஏன் கம்மியா கொடுக்குறீங்க? கோடைக்காலம் 5 வருஷத்துல வரவே பீகார்ல தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல்ல வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முத நாள் வரையிலும் 10,000 ரூபாய் வங்கி கணக்குல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போய் முறையிட்டா இல்ல அது ஸ்கீம் தொடங்கியாச்சு, அவங்க போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தமிழ்நாட்டுல இன்னொரு 5,000 ரூபாய் தேர்தல் நேரத்துல போட்டா பிஜேபி அப்ஜெக்ட் பண்ணாதா? தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுக்க மாட்டீங்களா? நீங்க 4 வருஷம் 5 வருஷம் 5,000 ரூபாய் போடாம போன பொங்கல் தொகுப்பு மொத்தமா கொடுங்க எங்க பெண்களுக்கு. நீங்க மொத்தமா அப்படி கடன் கொடுக்கறத பாத்தீங்கன்னா, எங்க பெண்களோட பணம் உங்ககிட்ட இருக்கிறது. டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 55,000 கோடி எங்க பெண்கள் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சது நீங்க சேர்த்து வச்சதுல இருந்து ஒரு 6,000 கோடி செலவு பண்ணிருக்கீங்க. இது பத்தாது, எங்க பெண்களுக்கு நீங்க நிறைய செய்யணும். எங்க ரூலிங் பார்ட்டி ஸ்டேட்ல எல்லாம் நாங்க நிறைய செஞ்சிருக்கோம்ல, அதே மாதிரி நீங்க செய்யுங்க. இதை நீங்க சமூக சேவையா தானே. எங்க சகோதரி ஒண்ணு சொன்னாங்க, பட்டியலின மக்களுக்குன்னு எஸ்சி எஸ்டியோட ஃபண்ட்ல இருந்து 1,560 கோடியை மகளிர் மாதாந்திர திட்டத்துக்கு மாத்தின நீங்க சமூக நீதியை பத்தி பேசக்கூடாது. சமூக நீதி என்னன்னு தெரியுமா? நீங்க யாருடைய ஃபண்டை எடுத்து நீங்க மாதாந்திர திட்டத்துக்கு மாத்தினீங்க? அந்த ஏழை பெண்கள், பட்டியலின பெண்கள் ஃபண்ட் 1,560 கோடியை நீங்க வந்து மாதாந்திர திட்டத்துக்கு மாத்துறீங்க. இது எந்த விதத்துல சமூக நீதியை நீங்க டிஎம்கே பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் மக்கள் பாடம் புகட்டார். எங்க பெண்களை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டோன்னு. அவங்களுக்கு நீங்க 10,000 50,000 கொடுத்தாலும் சரி, ஓட்டு என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு தான். பிஜேபி மோடி ஐயா தலைமையில பெண்களுக்கு எத்தனை கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குதுங்க. ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கேஸ் சிலிண்டர் வாங்குற பெண்கள் சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு உள்ள போகும்போது மோடி ஐயா என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க செய்யுங்க. ஆனா எங்க பெண்களை வந்து ஏமாத்தி 4.5 வருஷம் துரோகம் பண்ணி கடைசி ஒரு மாசத்துல வந்து இந்த என்னவோ இப்படி போடுற மாதிரி இப்படி போடுறது வந்து அது வந்து எங்களுக்கு அது ஒத்துக்கிற மாதிரி இல்ல. இது தேர்தல் பயத்தை மட்டும் தான் காமிக்கிறது. இதை பத்தி கேட்டா முக ஸ்டாலின் வந்து இந்த வடிவேல் ஓடுற மாதிரி ஓடுறாரு, என்னென்னமோ வளர்றாரு. தேர்தல் ஆணையமா உங்க ஸ்டேட்ல நீங்க கொடுக்குறீங்க, உங்க ஸ்டேட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சு உங்களை என்ன பண்ணுச்சு?
ஒண்ணும் பண்ணலையே. பிஜேபியை சேர்ந்த வக்கீல் வந்து அஸ்வினி உபாத்யாயா ஏற்கனவே இலவசங்களுக்கு எதிராக இதே மாதிரி கேஸ் போட்டு நிராகரிக்கப்பட்ட ஒன்றை மீண்டும் எடுத்துக்கிட்டு போய் இப்ப வழக்கு தொடுத்து அது மார்ச்ல வருது. உங்க கட்சிக்காரர் தானே இதுக்கு எதிராக வழக்கு போடுறாரு. உங்களுக்கு நல்லா தெரியுமா அஸ்வினி உபாத்யாயாவை? பிஜேபி ஒரு பக்கம் எதிர்க்கட்சி ஆள்ற மாநிலத்துல தமிழ்நாடோ மேற்கு வங்கமோ பணம் கொடுக்க விடக்கூடாது கேஸும் போடுவீங்க. இன்னொரு பக்கம் எங்க மாநிலத்தை பாலா பணம் கொடுத்தீங்களான்னு கேட்பீங்களா? தப்பு. இங்க பாருங்க, இட் இஸ் இந்த ப்ராசஸ். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அதை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பேசக்கூடாது. நம்பர் 1. இன்னும் ஒண்ணு 10,000 ரூபாய் ஜட்ஜ்மென்ட்டே பேசலாம். ஜட்ஜ்மென்ட்டே விமர்சிக்கலாம். உள்நோக்கம்னா கற்பிக்க கூடாது. ஹிஸ்டரி ஸ்பீக்ஸ். பெண்டிங் இருக்கிற கேஸை விமர்சிக்க கூடாது. 5,000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறீங்க. நீங்க மக்களுக்கு வந்து 5,000 ரூபாய் கொடுக்கறத நீங்க 27 மாசம் கொடுக்கலையே. 1000 ரூபாய் ஏமாத்துனீங்களே. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அந்த 27,000 ரூபாய் சேர்த்து கொடுங்க. நான் கேட்டது வந்து பிஜேபியை சேர்ந்த அஸ்வினி உபாத்யாயா, சீனியர் அட்வொகேட், பிஜேபியோட பிரமுகர், பொதுநல வழக்கு தொடக்கக்கூடியவர். அவர் இந்த மாதிரி தமிழ்நாடு மேற்கு வங்க எதிர்க்கட்சி மாநிலங்களை குறி வச்சு தேர்தல் வழக்கு 10% போராடியவர். எங்க அஸ்வினி போராடினது எல்லாமே தெரியும். அவர்கிட்ட அதுல என்ன சொன்னாங்க? What was the statement made by the justice? அம்மா இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. மார்ச்ல நாங்க ஒரு முக்கியமான கால் எடுக்கிறோம்னு சொன்னாங்க. நீ என்ன சொன்னீங்க? நீங்க முதல்ல ஸ்டார்டிங் அப்படி தான் ஆரம்பிச்சீங்க. இட் இஸ் இன் ப்ராசஸ். அவங்க தப்பா ஒண்ணும் சொல்லலையே. உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மென்ட் காமிச்சீங்க? என்ன நீங்க சொல்ல வரீங்க? பெண்கள் கொடுத்து தப்புன்னு சொல்ல வரீங்களா? 5,000 ரூபாய் தமிழ்நாட்டுல கொடுக்கறது தப்புன்னு சொல்ல வரீங்களா? பிஜேபி பெண்கள் பக்கம் நிக்குது. ஆனால் தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணிட்டு பால் விலையே கூட்டிட்டீங்க. 5 ரூபாய் அட்ராசிட்டியா? ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். 3,000 ரூபாய் அவங்க ஈபி கட்டறாங்க. ஒரு நிமிஷம் சசிகலா புஷ்பா, ஒரு நிமிஷம். வந்து மின் கட்டணம் கூடி போச்சு. இதுக்கு என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். இந்த வழக்கு தொடரப்பட்ட வழக்கே இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் இந்த உதவிகள் எதுவுமே செய்யக்கூடாது, தடை விதிக்கணும். சந்திரன் சூரியனை தவிர பாக்கியெல்லாம் வந்து இலவசமாக கொடுத்துருவாங்க போல இருக்கு. இதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமன்றத்தில் இந்த பிஜேபிக்காரங்க தொடர்ந்த வழக்கு. நீதிமன்றம் ஏற்கனவே தன்னுடைய கருத்து என்னங்கிறத பிரசாந்த் பூஷன் கேஸ்லயே சொல்லிடுச்சு. நாங்க வந்து இந்த இலவச தடையை பத்தி நாங்க சீரியஸா கவனிச்சிருக்கோம். அதனால நீங்க வந்து வேற ஒரு நல்ல வழக்கு வந்தால் இதை பற்றி நாங்க பரிசீலிப்போம்னு சொன்ன அன்றைக்கு இந்த பாஜகவுடைய அந்த வழக்கை இங்க போகுது அட்மிட் பண்ணிட்டு மார்ச் மாசம் தேர்தல்னு சொல்லிட்டாங்க, முடிவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப உங்களுடைய மூடு என்னங்கிறது உச்சநீதிமன்ற மூடுங்க தெரிஞ்சிச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி என்ன தீர்ப்பு வந்தாலும் தடை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு, தடை நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு எதுவும் வந்துவிடக் கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையில தான் இந்த நடவடிக்கை எடுத்துட்டோம் இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து 27 வருஷம் கொடுக்கலங்கிறது அப்பட்டமான பொய். இப்ப 10,000 ஒரு கொடுத்தாரு, நீங்க ஏன் 15,000 கொடுக்கலான்னு சொல்றீங்கல்ல? நாங்க 27,000 கொடுத்துருக்கோம். 27,000 கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தொடர்ச்சியாக இந்த நிதி தடைபட்டு விடக் கூடாது என்பதற்காக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அவர் 10,000 கொடுத்தாலும் நாங்கள் 27,000 இதுவரை பெண்களுக்கு போய் சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். ஓகே யாழினி, ஸ்பெசிஃபிக்காக 2-3 விஷயத்தை கேட்கணும். ஜவஹர் அலி சார் சொல்கிறதும் சரி, சசிகலா புஷ்பா சொல்கிறதும் தேர்தல் பயத்தில் செய்கிறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, இத்தனை நாள் கொடுக்காம ஏன் கொடுக்குறீங்க? தேர்டு, 50,000 ரூபா கொடுத்தா கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. 5,000 ரூபா இல்லை, 50,000 கொடுத்தா கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்ட் கொஸ்டினுக்கும் நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். சர்வேன்னு பேசினாங்களா ஆரம்பத்தில். இப்போ இந்த தேர்தல் பயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டிஎம்கேவோட ஆப்போசிஷனில் இருக்கிற ஏடிஎம்கேக்கும் குறிப்பாக பிஜேபிக்கு வந்து அவங்க வந்து கட்சி அடகு வச்சுட்டாங்களா, அதனால பிஜேபிக்கும் அவங்களுக்கு தான் தேர்தல் பயம் இருக்குது. 11 எலெக்ஷன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து தோல்வியை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. சார் கேட்டார் எங்கே எங்களை நிராகரிச்சிருக்காங்கன்னு கேட்டார். அதுக்கான ஆன்சர் வந்து அந்த 11 எலெக்ஷன்ஸில் வந்து எடப்பாடி அவர்களோட கட்சியை வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்றது வந்து மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சர்வே அப்படின்றது வந்து ரீசெண்டாக டெக்கன் கிரானிக்கல் வந்து ஒரு சர்வே வந்தது. அந்த சர்வேல என்ன சொன்னாங்கன்னா, மகளிர்கள் வந்து திமுக பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பயம் இன்னும் கூடிருச்சு உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தமிழ்நாட்டோட மகளிர் வந்து திமுக கூட தான் இருக்காங்க. அது இந்த ஒரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த ஒரு திட்டத்தினால கிடையாது. தொடர்ச்சியாக திராவிட மாடல் அரசு வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்கள் பார்த்தோம்னா அது கியூமுலேட்டிவாக தான் ஒவ்வொரு ஃபேமிலியிலையுமே வந்து பெனிஃபிஷரிஸு பெண்களோட படிப்புக்கு பசங்களோட படிப்புக்குன்னு ஒவ்வொரு திட்டத்து வழியாக அதான் மக்களோட வந்து அந்த கான்ஃபிடென்ஸை வந்து வாங்கி, அதனால எங்களுக்கு தெரியும் மகளிர் வந்து எங்கள் கூட தான் இருக்காங்க, தமிழ்நாடு எங்கள் கூட தான் இருக்குன்றது எங்களுக்கு வந்து நம்ம நல்லா தெரியும். ஸோ எந்த ஒரு பயத்துலலாம் வந்து இது வந்து நாங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அறிவிக்கலை.
எதுக்காக இப்போ அறிவிச்சிருக்காங்கன்றது வந்து இவங்கெல்லாம் ஏன் பதறாங்கன்றதுக்கான காரணம் என்னன்னா, பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது இன்னைக்கு மக்கள் முன்னாடி கொண்டு போய் தலைவர் அவர்கள் வச்சுட்டாங்க அப்படின்றதுனால ஐயோ நம்ம மக்களுக்கு தெரிஞ்சு போச்சேன்ற பயத்துல தான் இவங்க வந்து கதறிட்டு இருக்காங்கன்றது வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கு. அதை முறியடிச்சிடலாம், சுப்ரீம் கோர்ட் மூலமாவோ எலெக்ஷன் கமிஷன் மூலமாவோ முறியடிச்சிடலாம்னு ஏடிஎம்கே பிஜேபி திட்டமிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் மதிவதனி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் வந்து நமக்கு வந்து கேன்சல் பண்ணதா இருக்கட்டும், இல்ல நீட்டை வந்து நீட்டுக்கான கேஸ் யார் போட்டாங்க, நீட்டுக்கான கேஸ வந்து போட்டது வந்து சங்கல்ப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன். இடபிள்யூஎஸ்க்கு யாரு இவங்க தான் கேஸ் போட்டாங்க. இப்ப அந்த அஸ்வினி உபாத்யாய் அவர்கள் வந்து 2022ல போய் கேஸ் போட்டாரு. இப்ப பிரசாந்த் கிஷோர் அவங்களோட கேஸ் வந்து இப்ப February 5th அன்னைக்கு அந்த ஜட்ஜ்மென்ட் கொடுக்கறப்ப வெயிட் ஃபார் மார்ச்ல வந்து நாங்க இந்த ஃப்ரீபீஸ் பத்தின திட்டத்துக்கான நாங்க வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க பேசும்போது யாரும் பேசல. உங்களை அதான் இதே இந்த பயம் தான் சார் சொல்றேன். அவங்களோட சூழ்ச்சி எல்லாம் வெளியே வருது, மக்கள் கிட்ட சொல்லிடுறாங்கன்ற பயத்துல மத்தவங்க யாரும் பேசுறாங்க பண்ணிட்டு கட்சியை பொறுத்த வரைக்கும். நீங்க உங்க டர்ன்ல நீங்க பேசுங்க மேம், உங்க டர்ன்ல நீங்க பேசுங்க. மற்ற பயம் உங்களுக்கு ஓகே ஓகே பயம் சொல்றீங்க, பதில் சொல்லட்டோங்க. when the allegation comes I have to answer. வந்து சிஜேஐ வந்து சொல்றாரு இந்த அடுத்து வந்து ஸ்டேட்ஸ்க்கான எலெக்ஷன்ஸ் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் வருது, அதனால அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேசஸ் எல்லாம் நாங்க எடுத்து இந்த ஃப்ரீபீஸை பத்தி நாங்க சொல்றோம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து இப்படிதான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. மக்கள் நலனுக்கு அப்படின்னு பண்றப்ப அவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும். ஆனா பேங்க்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் வாங்கினா அந்த 16 லட்சம் கோடியை வந்து அவங்க தள்ளுபடி பண்ணப்ப அவங்களுக்கு அது பிரச்சனையா தெரியல. ஆனா இந்த 1000 ரூபாய் கொடுத்தப்ப எடப்பாடியார் அவர்கள் தந்தி டிவியில உட்கார்ந்து அவர் தான் சொன்னாரு இது நடைமுறை சாத்தியப்படாத ஒரு திட்டம்னு அவர் தான் சொன்னாரு. அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நீங்க இப்ப கூட சொன்னீங்கன்னாலும் நான் காமிச்சேன். இருக்குங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தான் சொன்னாரு. ஓகே நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சிடுறேன். 1500 ரூபாய் கொடுக்கும்போது கேட்க மாட்டாங்களா? 1500 உறுதி கொடுத்திருக்கோம்ல, நாங்க அந்த வாக்குறுதி கொடுக்கலன்னா அவர் சொல்றதுல நியாயம் சொல்லலாம். நாங்களே வாக்குறுதி கொடுக்கும்போது அது எப்படி சாத்தியம் இல்லைன்னு சகோதரி கிட்டாங்கல்ல, எஸ்சி எஸ்டி ஃபண்டா 7000 கோடி ரூபாய் அது எந்த வகையில சரி? அதுதான் எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அதுக்கு வந்து எப்படி சாத்தியம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்தாருன்னு சொன்னா, அவருடைய அரசாங்கம் வந்து கடுமையான கடன்களை வாங்கி பொருளாதார நெருக்கடியில் வச்சு சும்மா இப்ப 10 லட்சம் கோடி கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடும் பொருளாதார நெருக்கடியில் வந்து இந்த கவர்மெண்ட் புதிய கவர்மெண்ட் வர்றப்ப இதை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால்தான் இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது இவர் சொன்னார். அதை முதலமைச்சருக்கு நன்றாக புரிந்து அதை சாத்தியப்படுத்துவதற்கு 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தை வந்து ஒரு நிமிர்த்தியதற்கு பிறகு இந்த மகளிர் உரிமை திட்டத்தை அவர் அறிவிச்சார். அது நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென்றது கண்டினியூஸ் ப்ராசஸ்னு. இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள்ல வந்து செயல்படுத்தி ஃபர்ஸ்ட் மாநிலமா நம்ம செயல்படுத்தினதுக்கு அப்புறம் அதை வந்து மற்ற மாநிலங்களும் செயல்படுத்தி 12 மாநிலங்கள்ல இருக்கு. வித்தியாசம் பார்க்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் பண்ண நம்ம மகாராஷ்டிரா வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க பிஜேபி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா 26 லட்சம் மகளிரை வந்து அந்த திட்டத்துல இருந்து எடுத்திருக்காங்க ஆட்சிக்கு வந்து பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 8 லட்சம் மகளிருக்கு வந்து 1500 ரூபாயில இருந்து 500 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட பொருளாதாரத்தை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு ஆரம்பத்துல வந்து 1,60,000 மகளிருக்கு கொடுத்து தொடர்ச்சியா இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு 1,31,31 லட்சம் மகளிருக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா அந்த ஒரு கண்டினியூஸா எந்த விதமான தடையும் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக. சார் கேட்டார் கோடை காலத்துல வந்து எதுக்கு இப்போ திடீர்னு கொடுக்குறீங்க, இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலம் வருதா அப்படின்னு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படின்னு யாருக்கெல்லாம் போய் சேருதுன்னா இன்ஃபார்மல் செக்டர்ல ஒர்க் பண்ற மகளிர்களுக்கு தான் போய் சேருது. அதுவும் குறிப்பா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மகளிர்கள் தான் இந்த மெஜாரிட்டியான பெனிஃபிஷியரிஸா இருக்காங்க. இவங்க போய் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, இப்ப வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மாத்தி இப்ப வந்து ஏடிஎம்கே கூட அவங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த திட்டம் இப்ப வந்து அவங்க என்ன எப்படி இருக்குன்னா ஒன்றிய அரசு தான் மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க எந்த மாவட்டத்துல வேலை வாய்ப்பு கொடுப்பாங்களோ அங்கதான் கொடுப்பாங்க. அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப கோடை காலத்துல அந்த வேலை வாய்ப்புகளும் கம்மியா இருக்கும் சார். அந்த வேலை வாய்ப்புகளும் கம்மியா இருக்கிறதுனால மகளிர் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட கூடாது அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கான இந்த சர்ப்ளஸ் போனஸா வந்து தலைவர் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க.
இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், மகளிர் இதுல வந்து கஷ்டப்பட்டு ஒரு பிரேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நேமிங்லேயே பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்களோட சுயமரியாதையை வந்து நிர்ணயம் செய்ய அந்த இடத்துல வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக கொடுக்கிற திட்டம் இது. மதிவதனி அவங்க சொன்ன மாதிரி அந்த அன்பெய்ட் லேபர், ஊதியம் இல்லாத ஒரு வேலையை வந்து மகளிர் செய்யறப்ப அதுக்கான ரெஸ்பெக்டை வந்து தலைவர் அவர்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. ஆனா இப்ப ஏடிஎம்கே என்ன சொல்றாங்க, குலவிலக்கு திட்டம் அப்படின்னு. டிஎம்கேக்கும் ஏடிஎம்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு சோஷியலா ஒரு சேஞ்சை கொண்டு வரது திட்டத்தோட நேமிங் வழியாவே வந்து சோஷியலா ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கும் டிஎம்கே. ஆனா அதையும் கொண்டு போய் திருப்பி பிற்போக்குத்தனமா கொண்டு போய் முடிக்கிறது தான் இவங்க வந்து ஏடிஎம்கே. ஒரே அவங்க சொன்ன 2 விஷயம் மட்டும் நான் வந்து முடிச்சிடுறேன். இந்த தாலிக்கு தங்க திட்டத்தை வந்து டிஎம்கே வந்து ஸ்டாப் பண்ணல சார், அவங்க ஆட்சியிலே எடப்பாடி அவர்கள் தான் ஸ்டாப் பண்ணாங்க. இன்னொரு பொய்யான ஒரு விஷயத்த சொன்னாங்க, 1540 கோடி வந்து நம்ம வந்து ஃபண்டை வந்து SC/ST ஃபண்ட்ல இருந்து இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுக்கான இதையுமே வந்து 2023 வந்து டிஎம்கே ஆட்சி வந்து சொல்லிருச்சு. அதை வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணல. அந்த 1540 crores வந்து SC/ST விமெனுக்காக தான் இயர்மார்க் பண்ணிருக்கோமே தவிர்த்து அதை வேற யாருக்கும் நம்ம கொடுக்கலன்றதையும் வந்து கிளாரிஃபிகேஷன் அதாவது சட்டமன்றத்துல எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் நீங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 1000 ரூபாய் ஏன் கொடுக்கலன்னு கேட்டவர் எங்களுடைய எடப்பாடி. அதுக்கு பிறகுதான் அவர்கள் 27 மாசத்துக்கு சார் நான் பேசுறேன் சார் 27 மாசத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுமுறை சொன்னாரு நீங்க 2.5 கோடி அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க ரேஷன் கடை. 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காரணம் இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க வச்சதே நாங்க தான். ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். தாலிக்கு தங்கம் நாங்க கொண்டு வந்தோம், நீங்க நிறுத்துனீங்க. ஏன் நிறுத்துனீங்க? நாங்க நிறுத்தல, நீங்க தான் நிறுத்துறீங்க. அசெம்பிளில அவங்க சொன்னாங்க காசு இல்ல அதனால நிறுத்தி வச்சிருக்கோம். அவங்க தான் சொன்னாங்க. போய் நீங்க வந்து போய் எடுத்து பாருங்க அசெம்பிளில. கொஞ்சம் தயவு செஞ்சு கொரோனா காலத்துல நிறுத்தப்பட்டது. ஆனா ஆடு மாடு வழங்க திட்டத்தை ஏன் நிறுத்துனீங்க? அது கிராமப்புற வேலை வாய்ப்பை தாலிக்கு தங்கத்தை நிறுத்துனாங்களா இல்லையா சார்? அது கொரோனா காலத்துல யாருக்குமே இல்ல சார். கொரோனா காலம் எப்போ? கொரோனா காலம் நீங்க ஏடிஎம் ஆட்சி காலமா திமுக ஆட்சி காலம்? 19 20. சரி, அப்புறம் திமுக வந்து நிறுத்திருச்சுன்னு ஏன் சொல்றீங்க? அதுக்கப்புறம் கொடுத்து தொடர வேண்டியதானே? ஏன் தொடர வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? சரி நான் இங்க வரேன். அதாவது எங்க சகோதரிக்கு 28 மாசம் கட்டி எங்க சகோதரிக்கு 4 வருஷம் நான் முடிச்சிடறேன் சார். 4 வருஷமா பொங்கல் பரிசு கொடுக்கல. எங்க சகோதரன் பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா 1 கோடி சகோதரிகளுக்கு இன்னும் நீங்க கொடுக்கல. ஆனா நீங்க என்ன பால் வரியில இருந்து சொத்து வரியில இருந்து சுகாதார வரியில இருந்து ஆமா சார், இந்த கால்வாய்க்கு ஏண்டி வாங்குறீங்களா? இந்த கால்வாய்க்கு இப்ப எல்லாத்துக்கும் தான் குப்பை கூட வரி போட்டாச்சா இந்த கவர்மெண்ட். அப்ப வாங்கிட்டு 5000 ரூபாய் ரசீது வச்சிருக்கீங்களா? சுகாதார 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் புடிங்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ரெண்டாவது சகோதரி சொன்னாங்க நீட்டை நீங்க கொண்டு வந்து வேற எங்க போனா இந்த இதுக்குள்ள நிக்கலாம் அதுக்கு நாங்க வழக்கு போட்டோம். நீட்டை நீங்க கொண்டு வந்து நீங்க இன்டர்வியூ பண்ணிட்டீங்க. இணக்கமா ஒரு பிஜேபின்னு ஒரு ஆட்சியோட ஒரு கட்சியோட இவங்க இணக்கமா இருக்காங்கல, அவங்க தான சொன்னாங்க. நீங்க முதல்ல ஏன் லேப்டாப் 4 வருஷமா கொடுக்கல? லேப்டாப் ஏன் 4 வருஷமா கொடுக்கல? ஏன் சார் கொடுக்கல? சொல்லுங்க. 4 வருஷமா பண்றாங்க ஒரே இடத்துல. சார் ஒரு கேள்வி கேக்குறீங்க சார். ஒரு செகண்ட் நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, அதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, எப்படி பதில் சொல்லுவாங்க? பேசிட்டாங்க சார். சார் நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. முதியோர் ஓய்வு திட்டத்தை நிறுத்தி இருக்காங்க. முதியோர் ஓய்வு திட்டத்தை நிறுத்தி இருக்காங்க. பல பேருக்கு வரவே இல்ல சார். யார் சார் கேக்குறது? நாங்க தான் கேட்க முடியும். ஒரு நிமிஷம் நீங்க எதிர்க்கட்சி தான் சார் கேட்க முடியும். ஓகே நீங்க கேட்டீங்கல, அவங்க பேசலாமா? அவங்க பேசலாமா? பேசலாம். இப்ப பேச சொல்லுங்க. ரைட், இதுக்கு பதில் சொல்லுங்க. இவங்க ரொம்ப இணக்கமா பிஜேபியோட இருக்காங்கல்ல. பிஜேபி ஒன்றிய அரசு தான் வந்து அவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததுல இவங்க தான் போய் கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்க. நீங்க வந்து இந்த வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கான ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவோம் அப்படின்றது அவங்க சொன்னப்ப அதுலயும் அவங்க தான் கையெழுத்து போட்டாங்க. உதயமின் திட்டத்திலயும் அவங்க தான் கையெழுத்து போட்டாங்க. நீட்லயும் அவங்க தான் கையெழுத்து போட்டு அவங்க ஒரே ஒருத்தரோட பதவிக்காக தமிழ்நாட்டையே கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்தது அதிமுக தான் சார். மதிவதனி ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். இது வந்து தேர்தல் நேரத்தில் நடக்குது. இதுக்கு தேர்தலில் ரெசனன்ஸ், தேர்தலில் தாக்கம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒன்று, முன்புலாம் என்ன பேசுவாங்கன்னு சொன்னால் அர்பன் ஏரியாஸில் இவங்களுக்கு செல்வாக்கு, ரூரல் ஏரியாஸில் இன்னொருத்தவங்களுக்கு செல்வாக்கு, இது பேசுவாங்க. இளைஞர் சக்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடும், அதுதான் வீரியமானது அப்படின்னு பேசுவாங்க. இப்போ அண்மை காலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக மகளிர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு கூடுதலான முக்கியத்துவம் தரப்படுது. அவங்க தான் அரசியலுடைய திசையை, தேர்தல் முடிவை தீர்மானிக்கிற சக்தியாக பல மாநிலங்களில் இருக்கிறாங்க பெண்கள். அது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா?
வித் யுவர் பெர்மிஷன் நிறைய சொன்னாரு. நான் அது சும்மா போடலாம்ல, டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்க சார் வந்து எழுந்து போகலாம்னு நினைக்கிறேன். அதனால சாரி. மாதந்தோறும் முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். மாதந்தோறும் 1000 ரூபாய் என்றால் 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அதிமுக 1000 கொடுக்க முடியுங்களா அப்படின்னு சாத்தியமில்லைன்றாங்க. ஏன்னா வேற சேனலோட ஃபுல்லா இது பண்ணக்கூடாது. நான் ரொம்ப இருங்க சார், ஒரு நிமிஷம். நீங்க இல்லைன்னா பேசி முடிங்க, நான் பேசுறேன். நீங்க சொல்லுங்க. சரி சார் வந்து எழுந்தெல்லாம் போக வேணாம்னு நானும் விரும்புறேன், எல்லாரும் அதான் விரும்புறோம். அவர் சொன்னதை கேட்டுட்டு கூட ஆமா இல்ல சார், நீங்க தான் நான் போயிடுறேன்னு சொன்னீங்க, நான் தான் போயிடுறேன். இல்ல சார் நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். நீங்க நான் வீடியோ அனுப்பியிருக்கேன், உங்களுக்கும் அனுப்புறேன். இல்ல அதை நீங்க ப்ரூஃப் காட்டிட்டா நான் வெளியே போயிடுறேன். ஆமா ஏங்க நான் என்ன சொன்னேன், 2 கோடி 15 கோடி மக்கள் கொடுக்க முடியும் கொடுத்தீங்களா? அதான் கேள்வி. சட்டமன்றத்துல பேசி இருக்காரா இல்ல? ரெக்கார்ட் காட்டவா? ஜவஹர் அவங்க பேசுங்க. இத்தனை 2 கோடி பேருக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாரு அப்படின்றாங்க. எல்லா பெண்களுக்கும் கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. எல்லா பெண்களுக்கும் வேண்டாம், தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொன்னா அப்போ எல்லா பெண்களுக்கும் ஏன் கொடுக்கலன்றாங்க. மக்கள் பார்த்து யார் முன்னுக்கு பின் முரணாக பேசுறாங்கன்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ 10 ஆண்டு காலமா பெண்கள் அப்படின்றாங்களேன்னு, தமிழ்நாடை பொறுத்தவரை தொடர்ந்து பெண்களுக்கான அந்த எம்பவர்மெண்ட் பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். அது கடந்த காலங்கள்லையுமே கலைஞருடைய ஆட்சியில் சொத்துரிமையாக இருக்கட்டும், அல்லது பெண்களை வந்து அறங்காவலர் குழுவில் நியமிக்கிறதாக இருக்கட்டும், இப்படி எல்லா ஸ்டெப்ஸுமே அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக மேற்கொள்ளப்பட்டது தான். இன்னைக்கு எஜுகேஷன் வைஸ் பெண்கள் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர்றப்ப அவங்களோட தாட் ப்ராசஸ் வளருது. அப்போ தாட் ப்ராசஸ் வளர்றப்ப யார் நமக்கு சரியானவராக இருப்பாங்க அப்படின்றத கணிக்கக்கூடிய இடத்துக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த அரசியல்படுத்தப்பட்ட பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாமானியமாக படிக்காத தாய்மார்களுக்கும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. இப்போ இவங்களை எம்பவர் பண்ணணுன்றது ஒரு பக்கம், இன்னொன்று அவங்களுடைய ஓட் பேங்க் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. வாக்களிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இன்னைக்கு பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. பெண்கள் சுதந்திரமா வாக்களிக்கிறாங்க. பெண்களை கவர்ந்தால் அது ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அரசியல் கட்சிகள் அதை நோக்கி நகர்றாங்க. அதுவுமே வந்து பணம் அப்படின்ற வகையில பெண்களை நம்ம கவர முடியாது. அந்த திட்டத்துக்கு பின்னாடி ஒரு சுயமரியாதை உணர்வு இருந்தாதான். ஏன்னா நான் 1500 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு கேட்குறாங்கன்றதே பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடியது. 10,000 கொடுத்தாலுமே பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா தமிழ்நாட்டில்? அது இல்லை கணக்கு. எது தங்களுக்கு சரியானதா படுறதோ அந்த பக்கம் தான் பெண்கள் நிற்பாங்க. இப்போ விடியல் பயண திட்டத்தில் திமுக பெண்கள் மட்டும் பயணிக்கிறது இல்லை, எல்லா கட்சிகளும் சார்ந்த தமிழ்நாட்டின் பெண்கள் பயணிக்கிறாங்க. நல்ல ஊதியம் வாங்கக்கூடிய பெண்கள் கூட எதுக்கு இந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணலாமே நினைக்கிறாங்க. இப்போ இது பணம் பற்றிய பிரச்சனை கிடையாது, இது முதலீடு, அவங்க மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரெண்டாவது அந்த வழக்கை பற்றி சொல்லுகிறப்ப இர்ரேஷனல் ஃப்ரீபீஸ் அப்படின்ற வார்த்தையை பிஜேபியினுடைய வழக்கறிஞர் அஸ்வினி அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. இப்போ இர்ரேஷனல் ஃப்ரீபீஸ்ன்றது தான் பிஜேபியினுடைய மனநிலை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்படி பகுத்தறிவுக்கு முரணானதா இருக்கும்? ரெண்டாவது இது சதி கிடையாது, நீங்க சும்மா சொல்றீங்கன்றாங்க. கலைஞர்ன்ற பேரை வைத்து கூட முடக்க முடியும். அந்த அளவிற்கு இவர்கள் வந்து எல்லா இடத்திற்கும் செல்லக்கூடியவர்கள் தான். தேர்தல் ஆணையம் சரியானதாக இருந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஆணையமாக இருந்தால் நமக்கு அச்சப்பட தேவையில்லை. மகாராஷ்டிராவில் அப்படி அவங்க பண்ணலை. இந்த லக்கி பஹீன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை எலெக்ஷனஸ் காரணம் காட்டி கோட் ஆஃப் கான்டக்டை காமிச்சு நிறுத்தினாங்க. அதே மாதிரி அதே தேர்தல் ஆணையம் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு பீகாரில் 10,000 போடலான்னாங்க. ஸோ இந்த தேர்தல் ஆணையம் யாருக்காக இயங்குறதுன்னு தெரிஞ்சதுனால தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முந்திக்கொண்டார்னு சொல்லுவதை விட மக்களின் பக்கம், மகளிர் பக்கம் நின்று இந்த முடிவை எடுத்திருக்கிறார். மகளிர் தான் இந்த தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டரா இருப்பாங்க. அந்த மகளிர், இந்த தலைமுறை, இந்த மகளிரும் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் பக்கம் நிற்கிறார்கள். திருமதி சசிகலா புஷ்பா, உங்க பார்வை. பெண்களுக்கு 27,000 கொடுக்க வேண்டியது மேம். அந்த 15 லட்சத்துல 10,000 போட்டீங்க பீகார், மிச்ச காசு மேம் நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. குடுக்கலன்னு சொன்னாரு பிரதமர். 15 லட்சம் கொடுக்கறேனாரு 10,000 போட்டீங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களை தெருவுல விட்டுருக்கீங்க. பெண்களை வந்து தெருவுக்கு தெரு போராட வச்சு அழ வச்சிருக்கீங்க. கூட பேசுறது சரியா இருக்கா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் கூட பேசுறது சரியா இருக்கா மேம்? இல்ல நீங்க பேசுங்க. நீங்க கேக்குறது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. 94 லட்சம் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? 5,000 ரூபாய் நீங்க அவங்களுக்கு கொடுக்கல. 94 லட்சம் பெண்களுக்கு நீங்க கொடுக்கல. அவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா? அப்ப உங்க உரிமை தொகையில வரல. அப்ப நான் தகுதி இல்லாத பெண்ணா எதுக்கு கொடுக்கறேன்னு பெண்களை நீங்க டிசைட் பண்றீங்க. 1,00,000 இங்க பாருங்க, 1,31 லட்சம் கொடுத்திருக்கீங்களே. 94 லட்சம் பெண்களுக்கு நீங்க கொடுக்கல. அவங்க எல்லாம் தகுதி இல்லாத பெண்களா? அப்ப 5,000 ரூபாய் வாங்காத பெண்கள் மனசு என்ன பாடுபடும்? நீங்க அந்த தப்பையும் பண்ணீங்க தமிழ்நாட்டுல. நீங்க கொடுக்கறது இங்க சந்தோஷம்.
பெண்களை வந்து தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க பிரிச்சு ஒரு வீட்ல ஒரு பொண்ணு வாங்குறா இன்னொரு பொண்ணு வாங்கல. இது எந்த விதத்துல நியாயம்? அவங்களுக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது எல்லாருக்குமே அது திட்டமா இருக்காதுன்றது தெரியும். அந்த பெனிஃபிஷியரிஸ் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது எல்லா திட்டத்திலயும் அப்படிதான் இருந்திருக்கு. நேயர்கள்ட்ட கேள்வி களத்துல ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். 1,31,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கி இருக்கக்கூடிய இந்த முடிவுன்றது சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு யூடியூப்ல நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். இந்த 5,000 ரூபாய் உரிமை தொகைன்றது சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு ஆம் அப்படின்னு 78% பேரும், இல்லை என்று 19% பேரும், கருத்து இல்லை அப்படின்னு 3% பேரும் சொல்றாங்க. திரு விடுதலை ராஜேந்திரன், அதாவது ஒன்றிய அரசனுடைய வீடு கட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, சுகாதார திட்டமாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமே ஒரு பொருளாதார வரம்பு இருக்கிறது. அனைத்து மக்களுக்குமான திட்டங்கிறது எந்த ஆட்சியும் போட முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் திட்டங்களை கொடுத்து மற்றவர்களோட சமப்படுத்துவது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. எல்லா பெண்களுக்கும் கொடுக்கணுங்கிறத விட ஒரு நான்சென்ஸான கேள்வி வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து இந்த 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 திட்டம் வந்து பெண்களுடைய திட்டம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாக்குகளை உண்டாக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே எடுத்த எல்லா சர்வேக்களும் வந்து தெளிவாக பெண்கள் வந்து இந்த தமிழ்நாடு சொன்னிய திராவிட மாடல் ஆட்சியுடைய திட்டத்தால் பயனடைந்தவங்க அத்தனை பேருமே பெண்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக கரம் நீட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே சர்வே புள்ளி வரங்கள் எல்லாமே தெளிவாக வந்திருக்கு. சார், 2 விஷயம். அதில் கடந்த காலத்தில் நகர்ப்புற தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும், கிராமப்புறங்களில் அதிமுக வெற்றி பெறும். அப்படி ஒரு காலகட்டம் 80, 90களில் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் மறைகிற வரையிலும் ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் தனித்தனி பூத் இருந்தால் பெண் வாக்காளர்கள் பூத்தில் ஏடிஎம்கே கூடுதலாகவும் ஆண் வாக்காளர் பூத்தில் வேற ஒரு மாதிரி ட்ரெண்ட் வந்தது பார்த்தோம். இப்போ அந்த தலைவர்கள் இல்லாத இந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த கடந்த 4-5 ஆண்டுகளில் அந்த முடிவுகளில் ஒரு மாற்றம் தெரியுது. காரணம் வந்து இந்த திட்டங்கள்னால பயனடைகிறவர்கள் வந்து அதிகமாக கிராமப்புற பெண்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க தான் வறுமையில் வாடக்கூடிய, குடும்பத்தை நடத்துவதற்கு பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கக்கூடியவங்களாக அவங்க இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அந்த கிராமப்புற மக்களை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பயன் கிடைக்கின்ற போது இந்த பயனை அவர்கள் உணர்ந்து ஆட்சிக்கு வந்து ஆதரவாளர்களாக அவங்க வந்து மாறுறாங்க. அதுதான் இப்போ நடக்கிற. இப்போ நகர்ப்புறத்தில் வந்து பெரிய அளவிற்கு இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஓரளவு வசதி படைத்த நிலையில் இருக்கிற காரணத்தால் அவங்களுக்கு போய் சேராதனால இதனுடைய பயனை வந்து அவங்க உணர முடியாதவர் சில கருத்து மரபுகள் இருக்கலாம். பெண்கள் அதிகமாக போயிருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒரு உண்மையான நல்லாட்சியினுடைய ஒரு அடையாளமே. பாதிக்கப்பட்ட ரூரல், ஏழை, எளிய பெண்கள் குடும்பங்களுக்கு இந்த திட்டங்கள் போல் பயனடைந்து அவர்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆட்சியினுடைய ஆதரவுடைய பலம், ஸ்ட்ரென்த்து. மாஸ்டர் ஸ்ட்ரோக் அண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இந்த வார்த்தை வந்து பிஜேபி கவர்மெண்ட், குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரி சொல்லுவாங்க. திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் எதிரியை நிலைகுலைய செய்யக்கூடிய ஒரு அப்படி என்ன கொண்டு வந்தார் அவர்? பணமதவி நீக்கத்தை மாஸ்டர் ஸ்ட்ரோக் தானே, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் குருமூர்த்தி வர்ணிச்சார் சார். அதை மாஸ்டர் ஸ்ட்ரோக் தானே. இப்போ பேசவே மாட்டாங்கிறாங்களே அதை பற்றி யாரும். எங்கே போச்சு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு? வேற என்ன ஸ்ட்ரோக் அவர் கொண்டு வந்தார் சொல்லுங்க. நீங்கள் மசூதியை எடுத்துட்டு கோயில் கட்டினார்னு நீங்கள் சொல்லலாம், அது வேணா நீங்கள் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். நீங்கள் சாதனையில் என்ன ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் தமிழ்நாடு அரசு தன்னுடைய சாதனைகளில் இவ்வளவு பொருளாதார நெருக்கடிகளையும் மீறி எத்தனை திட்டங்களில் வந்து முதல் வரிசையில் நிற்கிது இன்றைக்கி. அது ஒன்றிய அரசே சர்டிஃபிகேட் கொடுக்குது, ரிசர்வ் பேங்க் சர்டிஃபிகேட் கொடுக்குது. எப்படி இது முடிஞ்சது? சாதனை நிகழ்த்த முடிஞ்சது உங்களுக்கு. இது செய்து காட்டியிருக்கிற சாதனை. இன்றைக்கி இந்தியாவிலேயே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலம். நாங்கள் சொன்ன பெண்களுடைய அந்த உரிமை திட்டங்கள் தான் நீங்கள் எல்லா மாநிலம் எடுத்து செயல்படுத்திட்டு இருக்கீங்க. நாங்கள் சொன்ன காலை உணவு திட்டத்தை இன்றைக்கி ஆந்திராவில் செயல்படுது, கனடாவில் எடுத்து செயல்படுறாங்க. இந்த திட்டங்களில் டெலிவரியில் ஏதாவது உங்களால் குறை சொல்ல முடியுமா? இதுவரையிலும் இந்த காலை உணவு திட்டத்தில் மிக ரிஸ்கியான ஒரு திட்டம் தான். அந்த திட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாப்பாட்டில் கோளாறு வந்துருச்சு, ஒரு சாப்பாட்டில் பள்ளி வந்துருச்சு சொன்னால் தமிழ்நாடு முழுவதுமே அலறி இருப்பீங்களே. என்னைக்காவது ஒரு குறை இந்த திட்டத்தில் வந்திருக்கா? எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த திட்டத்தை வந்து வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மகளிர் உதவி திட்டம் அந்த தேதிக்கு கரெக்டாக போய் கிடைக்குதா இல்லையா? எனக்கு இந்த பணம் கிடைக்கலன்னு எந்த பேர்கிட்ட புகார் வந்திருக்கா? இப்படி ஒரு பெரிய மாஸ் ப்ரோக்ராமை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணுது இந்த அரசாங்கம், அதை நீங்கள் பார்க்கணும். அதில் எவ்வளோ பெரிய வெற்றி கண்டிருக்காங்க. அதனால மக்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு அவங்களுக்கு கூடுது. சொல்லப்போனால் அந்த கம்ப்யூட்டரை கொடுக்குறது ஜெயலலிதா ஆட்சி காலத்துக்கு பிறகு கம்ப்யூட்டர் கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க. கம்ப்யூட்டர் கொடுக்கறதே இப்போ திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்து தான் கொடுத்துருக்கு. அவங்க ஆட்சியார் நிறுத்தப்பட்டது. தாலிக்கு தங்கம் அவங்க ஆட்சியார் நிறுத்தப்பட்டது. தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது 10 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு தாலிக்கு தங்கங்கிறத விட 10 வயது படித்த பெண் உயர்கல்விக்கு போகின்ற போது அவர்களுக்கான கல்வித்தொகையை கொடுக்கறது தான் பெண்களுடைய பார்வையில் முற்போக்கான திட்டம்.
தாலிங்கிற ஒரு சின்னத்தை கொடுத்து நீ கல்யாணம் பண்ணி வீட்டில் இரு அப்படிங்கிறத விட வீட்டில் இருக்காத, படிச்சுட்டு நீ மேலே போ, அதுக்கு பணம் தர. அதுதான் சமூக நீதி பார்வையில் பெண்களுடைய உரிமையில் சரியான ஒரு பார்வை. அதைத்தான் இந்த ஆட்சி செய்யுது. நீங்கள் உடனே தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்கன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆக இந்த ஆட்சியினுடைய இந்த அதிரடி திட்டங்கள் தமிழ்நாடு அரசே வந்து வெற்றி முகத்தில் போய் வந்திருக்கு. எதிரிகள் வந்து வாய் பேச முடியாதவங்க வாய் அடைச்சிருச்சு. இதில் குறை சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரதமர். அதாவது பெண்களுக்கு அதிகமான சமூக நல திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். கருவிலிருந்து கல்லறை வரைக்கான திட்டங்கள், மகப்பேறு துறை அடிக்க கொண்டு போகலாம். ஆடு மாடுங்க வழங்கு திட்டம், அது என்ன சமூக கிராமப்புற சமூக புரட்சி ஏற்படுத்தக்கூடிய திட்டம், அதை ஏன் நிறுத்துனீங்கன்னு கேட்குறேன். ரெண்டாவது, நீங்கள் வாக்குறுதி என்னன்னா அனைத்து பெண்களுக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தான் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் அதில் 1 கோடி பெண்களை நீங்கள் விட்டுருக்கீங்களா? அவங்களுக்கு இப்போ தகுதி தராதரம் பார்க்குறீங்களா? கேள்விதான் இருக்குது. ரெண்டாவது, சகோதரி சொன்னாங்க தோல்வி, அதனால தான் தோல்வியை கொடுத்தாங்க. நான் 13 தோல்வியை லிஸ்ட் அவுட் படிக்க முடியாது. 2011 19 வரைக்கும் 13 தோல்விகள் திமுக பெற்றிருக்காங்க. அப்புறம் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை ஏன் நிறுத்துனீங்க? முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை ஏன், விதவைகள் ஓய்வூதிய திட்டத்தை ஏன் காசு இன்கிரீஸ் தான் சார் பண்ணிருக்காங்க. என்ன டேட்டா என்ன புரியல. இப்ப நீங்க முன்ன இத கேட்கணும்ங்கறதுக்காக முதியோர் ஓய்வூதிய திட்டத்துல ஓய்வூதிய தொகையை அதிகப்படுத்தி இருக்காங்களே தவிர எங்க நிறுத்துனாங்க? ஓகே, கேட்டீங்களா? நீங்க ஒரு குடும்பத்துல குடும்ப அட்டையில முதியோர் வந்து ஏற்கனவே அந்த முதியோர் ஓய்வூதியம் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த குடும்பதாரர்களுக்கு 1000 ரூபாய் இல்ல, இந்த 1000 ரூபாய் வாங்கினா ஓய்வூதியம் இல்லை. இப்படி ஏன் சார்? அப்ப அந்த குடும்பத்திலே பிரச்சனை உருவாயிருக்கு சார். மேடம், இதுல எங்க ஸ்டாப் ஆயிருக்கு? எது? இவர் சொன்னது அவங்க 2 ஆப்ஷன் தராங்க சார். உங்களுக்கு இது வேணுமா அது வேணும். முதியோர் உதவி தொகை தான் எனக்கு வேணும்னா நீங்க அதை வாங்கிட்டு போறாங்க. அதுல அது யார் நீங்க தர மாட்டேன்னு எங்க சொன்னாங்க? சரி சார், இல்ல சார், இல்ல சார், இது முக்கியமான குடும்பங்களுக்கு சுருக்கமா நேரம் இல்ல சார். குடும்பங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஓகே, குடும்பத்துல பிரச்சனை. மாமியார் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கேன்சல் ஆயிட்டு மருமக எனக்கு வேணும்னு வாங்கும்போது அந்த தாய்க்கு கிடைக்காம போகுது. எப்படி சார்? இவங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு கிடைக்காது சார், அவங்களுக்கு கிடைச்சா இவங்களுக்கு கிடைக்காது சார். இது எப்படி சார் சரியாகும்? ரெண்டு பேத்துக்கும் கிடைக்கணும். இரண்டாவது, கடனை பத்தி சொன்னாங்க. நாங்க 4.5 லட்சம் கோடி இல்ல 4.5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்க. 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்களா? என்ன கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்களா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எல்லா வரியும் ஏத்தி இருக்கீங்க. ஓகே, அப்படி இருந்தும் கடனை உருவாக்கி இருக்கீங்க. தேங்க்யூ. ஒரு லைஃப் சைக்கிள் ஃபுல்லா நாங்க வந்து ஏடிஎம்கே வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அதுவே ஸ்டார்டிங்ல போய் சார் முத்துலட்சுமி ரெட்டி அந்த பிரெக்னன்சி டைம்ல கொடுக்குற திட்டத்தை வந்து ஏடிஎம்கே கொண்டு வந்ததா இவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. பட் அது ஏடிஎம்கே கொண்டு வந்தது கிடையாது, அது டிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீம். ஒரு பொண்ணு கர்ப்பிணியா இருக்குது, அந்த பொண்ணு இப்போ வந்து ஸ்கூலுக்கு போறதுக்குமே ஸ்கூல்ல இப்போ பார்த்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே இத்தனை கிலோமீட்டர்ஸ்ல இருக்கணும்னு சொல்லி அந்த பிளானை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், சோஷியல்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்காக வந்து திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் இப்போ பெரியார் கண்ட புதுமை பெண்கள்லாம் வந்து படிக்கணும்ன்றது தான். அந்த 1000 ரூபாய் அந்த காலேஜ்ல போற பெண்களுக்கு வந்து காசு கொடுக்குறப்ப அந்த பொண்ணுங்க சொல்லுது, சார் நான் பிஜி படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா எங்க வீட்டுல வந்து காசு இல்ல புக்ஸ் வாங்குறதுக்கு, அதனால நான் இந்த புக்ஸை யூஸ் பண்ணி நான் பிஜிக்கு புக்ஸுக்கு வந்து காசு வாங்குறேன் அப்படின்றது வந்து அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இவங்க கூட்டணியில இருக்காங்கல்ல பிஜேபி, அவங்க 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா? பண்ணல. அது கேட்கறதுக்கான திராணி இருக்கா ஏடிஎம்கேக்கு? பெண்கள் இவங்க பேசுறாங்களா? ஆனா அவங்க கேட்கறதுக்கான திராணி இல்ல. எம்பவர்மெண்ட் பத்தி எங்க வந்துச்சு? அவங்க எந்த எம்பவர்மெண்ட் பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க? நாங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க தான் அதுக்கான குரல் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்க மட்டும் தான் அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஏடிஎம்கே கிடையாது. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து வேலை வாய்ப்புல இப்ப வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்லயும் பார்த்தோம்னா அவங்களுக்கான ரிசர்வேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 40% தான் கொடுத்துருக்கோம். உள்ளாட்சியில அவங்களோட எம்பவர்மெண்ட்க்கு வந்து அதையுமே நம்ம வந்து இப்ப வந்து 50% நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அவங்க போற இடத்துல அவங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான இடம் இருக்கணும்னு தோழி விடுதியும் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து பெண் குழந்தை இறக்குற வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கான எல்லா ஸ்கீம்ஸையும் கொண்டு வந்தது இந்த திராவிட மாடல் அரசு சார். அப்படி இருக்கிறப்ப இவங்க எந்த எம்பவர்மெண்ட் இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு வந்து அவங்க பதில் சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும். திட்டங்கள் சாதனைகள் இது எல்லாவற்றையும் வச்சு பார்த்தாலும் இந்த 5000 ரூபாய் இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணிதான் முதல் இடத்தில் இருக்கிறது. இப்போ போட்டி 2வது இடத்துக்கு, அந்த 2வது இடத்துக்கு யார் வேணா போட்டி போட்டுக்கிட்டோம். முதல் இடம் திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றத இதையெல்லாம் இன்னும் உறுதி செய்திருக்கிறது. நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.